வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் தான் பார்க்க போறோம். நயன்தாரா விசஸ் தனுஷ். இது பத்திக்கிட்டு எரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி என் சேனலை பார்க்குறதுக்கு. ஏன்னா இந்த மதன் கௌரி அந்த கௌரி சும்மா யூஸ்வலாக போகாம என்ன மாதிரி நல்ல அத்தன்டிக் கண்டென்ட் கிரியேட்டர்ஸையும் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு சூப்பருங்க, ஹேண்ட்ஸ் ஆஃப். ஸோ இப்போ வாங்க தெளிவாக பார்ப்போம். நேற்று பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவங்களோட ட்விட்டர் ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போஸ்ட், பெரிய லெட்டர்னு சொல்லலாம். இங்கிலீஷில் ஒன்று, தமிழில் ஒன்று. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு தமிழ்லாம் தெரியாது. யார் டைப் பண்ணியிருப்பானா வேறு யாரும் இல்லைங்க, நம்ம விக்னேஷ் சிவன் தான். பட் அஃப்கோர்ஸ் நயன்தாரா சொல்லி தானே அவர் டைப் பண்ணியிருப்பாரு. என்ன மேட்டர்னா வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நயன்தாரா விக்னேஷ் சிவன் அவங்க வெட்டிங் வீடியோ வரப்போகுது. அதுக்கு வந்து பெரிய தொகையில் விற்றுருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வெட்டிங் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அந்த வீடியோஸு உள்ள ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோ வரல. ஏன்னா வந்து அது ஃபுல்லாக நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ இதை வந்து ஒரு வியாபாரம் மாற்றிட்டாங்க. என்னதான் சினிமாக்காரன் தானே, சரி அதை அவங்களும் வாங்கிட்டாங்க. அதை பார்க்கவும் ஆட்கள் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து போயிட்டுருக்குங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், நானும் ரவுடி தான் இந்த படத்தை அந்த டைமில் தான் வந்து 2 பேரும் வந்து லவ் பண்ணாங்க. அது வந்து யாரோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒண்டர் பார் யார் ப்ரொடக்ஷன்னா தனுஷ் ப்ரொடக்ஷன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த உங்களுக்கு தெரியும்ல, அதுதான். ஸோ அவங்களோட லவ்வே அங்கே அந்த செட்டில் தான் வந்து உருவாயிருக்கு. ஸோ அந்த படத்தோட ட்ரைலரு அந்த மேக்கிங் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் இருக்கிற மாதிரி வீடியோலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து முக்கியமான காட்சிகள்ல இந்த டாக்குமெண்ட்ரியில். ஸோ அதை வந்து யார் தரணும்? ரைட்ஸு தனுஷ் தான் தரணும். ஆனால் தனுஷ் வந்து தரல. இவங்க தனுஷ் கேட்காம சில இதெல்லாம் வச்சுட்டாங்க. ட்ரைலர்லேயே சில கிளிம்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. இதுக்கு வந்து தனுஷ் வந்து லீகல் இது அனுப்பிட்டார். எப்படி நீங்கள் என் பர்மிஷன்லாம் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அங்கே தாங்க பிரச்சனை வந்து வெடிக்குது. ஸோ இதுக்கு தாங்க இவ்வளோ பிரச்சனை. ஏன்னா தனுஷ்க்கும் இந்த நயன்தாராவுக்கும் ஏதோ இதை தாண்டி ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்குது. அதனால தான் அவங்க லெட்டர்லேயே வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க. இன்னொன்று, அவங்க லெட்டர் எழுதும் போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன் சொல்லிட்டு. ஏதோ அவங்க வந்து தனுஷ் வந்து நெப்போட்டிசம் அந்த மாதிரி அவங்க அண்ணன் தேவையில் அப்பா தேவையில் தான் வந்தார் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. இது வந்து தேவையில்லாத ஆணி சொல்லுவாங்க தெரியுமா. தனுஷ் இன்னைக்கு இவ்வளோ பெரிய முன்னணி ஆக்டராக இப்போ கூட ஒன்றும் இல்லை. இந்த விஷயம்லாம் பர்சனலாக யார் கரெக்டாக அர்த்தம் தெரியாது. பட் ஒரு நடிகராக இவ்வளோ க்ரோத்து ஒரு டேரக்டராகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ரீசெண்டாக. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் தனுஷை வந்து குறை சொல்ல நயன்தாராக்கு தகுதியும் கிடையாது, விக்னேஷ் தகுதி கிடையாது. தனுஷ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர் இந்த இந்தியா கம்யூனிட்டியிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர். ஸோ அவரோட உழைப்போ அவரோட க்ரோத்தெல்லாம் வந்து கேட்க வந்து நயன்தாராக்கு தகுதி கிடையாது, விக்னேஷோட தகுதி கிடையாது. சரி, எனவே பர்சனலாக பார்ப்போம். பர்சனலாக நம்ம வந்து அவரை பற்றி எதுவுமே சொல்ல, அவர் நல்லவரா கெட்டவரான்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன மேட்டர்னா, அந்த படம் எடுக்கும் போது அவங்க லவ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நானவரோட என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க லவ்ன்ற பேரில் வந்து படத்தை வந்து ரொம்ப தள்ளி போடுறது, நிறையா ஷூட்டிங் டேஸை வந்து அதிகமாக்குறது, இல்லை டிஸ்கஷன் சொல்லிட்டு வேற எங்கேயும் போய் பேசுறது, இந்த மாதிரி வந்து இவங்க லவ் டெவலப் பண்ணுறதுக்காக தேவையில்லாமல் ஷூட்டிங்கை வந்து லேட் பண்ணி பணத்தை வேஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு அந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட்டும் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நயன்தாரா சைடு விக்னேஷ் சிவன் சைடும் நிறையா குற்றச்சாட்டு இருக்குது. அதனால தான் அந்த படம் வந்து ஃபுல்லாக வந்து முடிக்கல. ஒண்டர் பார் பாதியில் நிற்கப்பட்டது ஆக்சுவலாக அந்த படம். ஆனால் அதுக்கப்புறம் நயன்தாரா சொந்த காசை போட்டு தான் அந்த படத்தை முடித்தாங்க. ஸோ இதனால் வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ் வந்து நிறைய இருக்குது. இது மட்டும் இல்லை, இப்போ இந்த போஸ்ட்டை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோயின்ஸு, தனுஷ் கூட ஒர்க் பண்ண ஹீரோயின்ஸ் நிறையா பேர், நஸ்ரியாவாக இருக்கட்டும், இல்லை பார்வதியாக இருக்கட்டும், எல்லாரும் லைக் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இந்த விஷயம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, தனுஷ் மேலே வந்து இந்த ஹீரோயின்ஸ் வந்து நிறைய குற்றச்சாட்டு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். இந்த மீட் டூ டைமில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயினுக்கு இவருக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுமாதிரி நீங்கள் நிறையா லேடிஸ் மேட்டரில் நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தனுஷ் அப்படி இப்படின்னு அரசல புரசலா சினிமா சொல்லுவாங்க தெரியுமா, நெருப்பு இல்லாமல் இதை கசிக்காத சொல்லிட்டு. அதே மாதிரி தான். எனவே அதுக்குள்ளே போனால் ரொம்ப கலிஜாக இருக்கும். நம்ம அதை பற்றி பொறுத்தவரை நம்ம ஜென்ரலாகவே வெளியே பார்ப்போம். ஸோ அதுமாரி வந்து நயன்தாராவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க தனுஷ் கூட. ஸோ கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு ரிவெஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் கோவங்கள் இருக்குது. பட் இந்த விஷயத்தில் வந்து இது பெரிய தொகைங்க நெட்ஃப்ளிக்ஸ்க்கு கொடுக்க போகிறாங்க அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த நானும் ரவுடி தான் அந்த மேக்கிங்கில் வர வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமான வீடியோஸ். ஏன்னா ட்ரைலர்லேயே இவ்வளோ சீன் வருதுன்னா டாக்குமெண்ட்ரியில் எவ்வளோ வருதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டேஜ் தராத போது உங்களுக்கு வந்து அந்த மெயினாக காசு மேட்ரு தாங்க. தனுஷும் ஆஃப்கோர்ஸ் ஃப்ரெண்டாக இருந்தால், நல்லா இவங்க 2 பேருக்குள்ள நல்ல உறவு இருந்தால் அவர் வந்து விட்டு கொடுத்துருக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த லெட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒண்டர் பார்ன்றது ஒண்டர்ஃபுல் சொல்லுவாங்க ஜெர்மனில். அந்த மாதிரி வந்து ஒரு ஜெர்மன் வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா சேடிஸ்ட் அர்த்தம். இவர் வந்து சேடிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைலாம் யூஸ் பண்ணி ஓம் நம சிவா சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் தனுஷ் வந்து ஒரு சிவன் பக்தன், அந்த உதிர சொட்டெல்லாம் போட்டிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி கெட்டவனாக இருந்துக்கிட்டு வெளியே வந்து நல்லவன் நடிக்கிற
போயிட்டு அடுத்த ஆடியோ லான்ச்சில் வந்து ரொம்ப இந்த கதைலாம் சொல்லி இது பண்ணிட்டு இருக்காது அப்படி சொல்லிட்டு ரொம்ப கீழ்த்தனமான அட்டாக்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பேர் சைட்லேயும் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் காப்பிரைட்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் இவர் ஒரு ப்ரொடியூசராக கேட்க எல்லா ரைட்ஸும் இருக்குங்க. ஆனால் இது வந்து கோர்ட்டு தான் தீர்மானிக்கணும். இவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தான் லவ் பண்ணியிருக்கோம், ஸோ எமோஷனலாக எங்களுக்கும் அந்த இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, எல்ஐசின்னு படம் எடுத்துகிட்டு இருக்காரு விக்னேஷ் சிவன். அந்த படம் வந்து எல்ஐசின்ற பேரை வந்து இன்னும் ஒருத்தர் டேரக்டர் வச்சுருந்தாராம். ஓகேங்களா? அவர் சொல்கிறாராம் எங்க, ஆனால் அவரை கேட்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா விக்னேஷ் சிவன் வந்து எல்ஐசின்னு போட்டாராம். ஸோ தனுஷை குறை சொல்கிற இந்த விக்னேஷ் சிவன் வந்து எல்ஐசின் படத்தை வந்து என்ன மாதிரி ஒரு சாதாரண டேரக்டர்கிட்ட வந்து என்கிட்ட கேட்காமே பேரை வச்சுட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிற குற்றச்சாட்டு. ஸோ இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்து சொல்லியிருக்காங்க அந்த எல்ஐசி படத்தோட டேரக்டர், ஒரிஜினல் டேரக்டர் சொல்கிறேன், அந்த பேர் வச்சிருந்தவர். இது மட்டும் இல்லைங்க, இந்த விக்னேஷ் சிவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒண்டர் பாரில் ஒர்க் பண்ணுற ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி சும்மா ஜாலியாக, மச்சான் நீ என்ன பண்ணுற, ஒன்றரை மாதிரி இமெயிலேருந்து எனக்கு ஒரு மெயில் அடி, இந்த மாதிரி வந்து நாங்கள் டாக்குமெண்ட்ரிக்கு வந்து நானும் ரெடி தான், ஃபுட்டேஜ் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாராம் கேஷுவலாக. ஆனால் அவர் இப்படி அனுப்ப முடியும்? ஏன்னா ஒண்டர் பார் தனுஷ்கிட்ட கிட்ட தானே இதெல்லாம் அனுப்ப முடியும், அந்த பர்மிஷன்லாம். ஏன்னா அந்த ஒண்டர் பார் அஃபிஷியல் இமெயிலேருந்து அனுப்பிச்சிட்டா வந்து அது அஃபிஷியல் ஆகிடும்ல. அவர் அனுப்பலை. திருப்பியும் ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணியிருக்காரு. என்ன மச்சி நான் கேட்டேனே, ஏன் அனுப்பலன்னு கேட்டால் அவர் சொல்லிட்டார் ஸ்ட்ரிக்டாக, இல்லை நான் எப்படி மச்சி அனுப்ப முடியும், நான் அனுப்ப முடியாது, இந்த தனுஷ்கிட்ட தான் சொல்ல கேட்கல, அதெல்லாம் தனுஷ்கிட்ட கேட்காத மச்சி, நீ அனுப்பு மச்சி அப்படி சொல்லியிருக்காரு. நம்ம எவ்வளோ கேடி பார்த்துக்க விக்னேஷ் சிவன். அப்புறம் தனுஷ்கிட்ட சொல்லிட்டாரு இந்த மேட்ரை வந்து நம்ம அவர்கிட்ட சொல்லிடலாம் சொல்லிட்டு. தனுஷ்கிட்ட அந்த ஒண்டர் பாரில் ஒர்க் பண்ணுற அந்த ஸ்டாஃப் சொன்னதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்காரன், சான்ஸே கிடையாது, அப்போல்லாம் வந்து அனுப்ப முடியாது சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி லீகலாக கிட்டத்தட்ட 10 லட்சம் ஏதாவது கேட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. பட் தெரில. ஸோ இதுதான் வந்து இப்போ பிரச்சனை ஆகிடுச்சிங்க. முதல்ல இந்த விக்னேஷ் சிவன் வந்து இன்னொன்று விஷயம் பண்ணியிருக்காரு. இப்போ விடாமுயற்சின்ற அஜித் படம் வந்து இவ்வளோ டிலே ஆகுனா யார் காரணம்? விக்னேஷ் சிவன் தான். இவரை கதை எழுத சொன்னால் இவர் சும்மா நயன்தாரா படம் ஊர் சுற்றிட்டு இப்போ ஸ்கிரிப்டை முடிக்காமல் அந்த படத்தை டிலே ஆனதுக்கு காரணமே அவ்வளோ. இன்னும் கூட படம் பாருங்கள், பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது, அவ்வளோ டிலே ஆகிட்டே இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் விக்னேஷ் சிவன் டிலே பண்ணது தான். அதனால தான் டேரக்டரே மாற்றினாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி டேரக்டர் ஓப்பனாலாம் எந்த படத்துக்கும் மாற்றினதே கிடையாது. ஸோ விக்னேஷ் சிவன் வந்து அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குங்க. இது ஜஸ்ட் ஒரு பண பிரச்சனை தாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் நயன்தாரா சைடா இந்த சைடா? ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஓப்பனாக வந்து தனுஷ் சைடில் எதுவும் சொல்ல மாட்டாங்க, லீகலாக தான் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. ஸோ அதுதான் அவங்களோட ஸ்டைலு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.